Hello students, today we see 10th standard max general form of a straight line. இது already உங்களுக்கு தெரியும். ax plus by plus c equal to 0, x term அப்புறம் y term அப்புறம் constant term equal to 0 ஓட இருக்கும். நெக்ஸ்ட் இதுலேருந்து நமக்கு என்னென்ன டைப்ஸ்லாம் இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சுக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பேரல் லைன் இஸ், ஒரு ஜென்ரலாக இருக்கிற ஈக்குவேஷனுக்கு நம்ம பேரல் லைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் தான் வேரி ஆகும். மற்றபடி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சேம் ஏ, ஒயோட கோஎஃபிஷியன்ட் பி, கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பர்பெண்டிகுலர் லைன் இஸ், இதில் பர்பெண்டிகுலர் அண்ட் பேரலல் ரெண்டுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பேரலங்கிறப்போ கோஎஃபிஷியன்ட்ஸில் எந்த சேஞ்சும் வராது. பட் பர்பெண்டிகுலர்ங்கிறப்போ எக்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் அண்ட் ஒயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் இருக்குது, பட் இங்கே பர்பெண்டிகுலரில் பிஎக்ஸ் வரும். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸுக்கு வந்துடும். அடுத்தது சைன் சேஞ்ச் நடக்கும் ஒய்யில், சரியா? மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ வந்து ஏ ஒய்னு வரும், ப்ளஸ் கே ஈக்குவல் 0. கான்ஸ்டன்ட் ரெண்டுலேயுமே சேஞ்ச் ஆகும், பட் கோஎஃபிஷியன்ட் சேஞ்ச் ஆகிறது பர்பெண்டிகுலர் லைனில் மட்டும்தான். ஓகே, திஸ் டூ லைன்ஸ் ஆர் பேரலல் அண்ட் பர்பெண்டிகுலர். ஒரு ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கும்போது நீ இது மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் a1x plus b1y plus c1 equal to 0. This is one straight line equation. And a2x plus b2y plus c2 equal to 0. This is another straight line equation. Then the find out the values parallel. Two straight lines கொடுத்துட்டு அது parallel கான proof. The ratio of a x and y coordinates ஓட equal ஆகும் coefficients. அப்போ a1 by a2 is equal to b1 by b2 க்கு equal இருந்துச்சுன்னா that given two lines are parallel. இல்லை சார் நான் வேறு மெத்தடில் போகிறேன் அப்படின்னா a1 into b2 plus minus b1 into a2 is equal to 0 வந்தாலும் ஓகே, this parallel. next perpendicular கான condition a1 into a2 plus b1 into b2 equal to 0. this is a perpendicular line ஓட condition. next slope of a straight line, ஒரு straight line ஒரு general equation கொடுத்துட்டு அதுலேருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்லோப்புக்கு வந்து தீட்டா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்தா டேன் தீட்டா யூஸ் பண்ணியிருப்போம். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா y2 minus y1 by x2 minus x1 யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அதில் வந்து a b c எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டா the slope m equal to minus a by b. what is a? coefficient of x. b means coefficient of y. next intercept of y, அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு y intercept எனக்கு வேணும். அப்போ minus c by a, so minus constant term divided by coefficient of y. okay, next exercise 5.4, find the slope of the following straight lines. கொடுத்துருக்க எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன்ஸ். அதில் வந்து ஏபிசி கலெக்ட் பண்ண தெரிஞ்சால் ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம், ஒய் இன்டர்செப்ட் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு ஸ்லோப் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. see the first question 5y minus 3 equal to 0. here a ஓட வேல்யூ கிடையாது, b ஓட வேல்யூ 5, c ஓட வேல்யூ minus 3. okay, here x ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு எதுவுமே இல்லை, அதனால 0x நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லோப்போட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ பை பி. ஏ வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0, ஸோ 0 பை எனிதிங் 0. நீ டினாமினேட்டர் பற்றி கவலைப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், உனக்கு 7x மைனஸ் 3 பை 17 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கு என்ன சேஞ்சுன்னு பார்த்துங்க. இதில் ஒய் டைம்ஸ் கொடுத்துருக்கு, இதில் எக்ஸ் டைம்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ எக்ஸ் டைம்ஸ்லேருந்து நமக்கு ஏங்கிற வேல்யூ கிடைக்கும். அடுத்து கான்ஸ்டன்ட் டைம் இருக்குது, ஸோ அதை கிராஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 7 into 17 119 x minus 3 whole divided by 17 வரும். அந்த 17 வந்தக்கு போனால் 0 ஆயிடுது. நெக்ஸ்ட் இருக்கிறது 119 into x plus 0y minus 3 equal to 0. here y time is not given, so 0y யூஸ் பண்ணிக்கிறோம். here ஸ்லோப்போட ஃபார்முலா minus a by b. a வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட், ஓகே, minus 119 divided by bங்கிறது y ஓட கோஎஃபிஷியன்ட் 0. ஸோ அப்போ எனிதிங் பை 0 அன்டிஃபைன்டு, அது நெகட்டிவாக இருக்கலாம் இல்லை பாசிட்டிவாக இருக்கலாம். ஓகே, next find the slope of the straight line which is parallel to and perpendicular toங்கிற கண்டிஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து பேரலலுக்கான ஸ்லோப் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து கிடைக்கிற ஸ்லோப் தான் பேரலோட ஸ்லோப். பட் பர்பெண்டிகுலர் அப்படி கிடையாது. m1 into m2 equal to -1ங்கிற கான்செப்ட் போகும், சரியா? ஸோ நம்ம கொடுத்துருக்க லைன் பேரலல் லைன் y equal to 0.7x minus 11. இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறோம். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனா 0.7x minus y, இங்கே இருக்கிற ப்ளஸ் y இங்கே வந்தால் மைனஸ் y, அதன் -11 equal to 0. that is the general equation of straight line. ஸ்லோப்போட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ பை பி. ஏங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வித் நெகட்டிவோட எடுக்கணும், மைனஸ் ஒய் இருக்குது. ஸோ அப்போ பி வந்து -1. ஸோ -0.7 divided by -1 equal to 0.7.
நெக்ஸ்ட் நமக்கு ஸ்லோப் ஆஃப் பேரலல் லைன் தான் கேட்டிருக்கு. ஸ்லோப் ஆஃப் த லைன் இஸ் பேரலல் டு த கிவன் லைன் இஸ் m equal to 0.7. என்ன ஸ்லோப் கிடைச்சதோ அப்படியே அது ரெக்வர்ஸ் லைனோட ஸ்லோப்பாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் x equal to minus 11. this is a given straight line. இதுலேருந்து x plus 0 y plus 11 equal to 0. this is general equation of ellipse straight line. ஸ்லோப்போட ஃபார்முலா m equal to minus a by b. a-ங்கிறது 1, b-ங்கிறது 0. so that is undefined. so slope of the perpendicular line means m1 into m2 is equal to minus 1. ஸோ அப்படி இல்லைன்னா நமக்கு கிடைக்கிறது என்ன ஆன்சரோ அன்டிஃபைன் மீன்ஸ் இன்ஃபினிட்டி. அப்போ அந்த இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் நம்ம பார்க்கணும் வித் நெகட்டிவ் சைன். ஸோ அப்போ m equal to 1 by infinity this equal to 0. ஆக்சுவலாக minus 1 by infinity வரணும். ஸோ நம்ம anything by infinity 0ன்னு சொல்லி முடிப்போம். சரியா? ஸோ இப்போ பேரலோட ஸ்லோப் கேட்குறாங்கன்னா டேரெக்டாக அங்கே என்ன ஸ்லோப் கிடைக்குதோ அதை எடுத்து அப்படியே எழுதினீங்கன்னா போதும். பட் பர்பண்டிகுலரோட ஸ்லோப்புக்கு ரெசிப்ரோக்கல் வித் ஆப்போசிட் சைன் போடணும். நான் வச்சுங்க என்ன ரீசன் அப்படின்னா m1 into m2 equal to minus 1. ஸோ அப்போ m1 equal to minus 1 by m2. இந்த ரீசனால தான் ரெசிப்ரோக்கல் வித் ஆப்போசிட் சைன். அப்போ இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் 0, 0க்கு நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ், அதனால் மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அடுத்தது தேர்ட் கொஷின். செக் whether the given lines are parallel or perpendicular. ஆக்சுவலாக ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கொடுத்துருக்கு. அதில் வந்து பேரலாக இருக்குமா இல்லை பர்பண்டிகுலர் இருக்குமான கண்டிஷன்ஸ் வச்சு நீ செக் பண்ணி பார்த்தா போதும். ஸோ இப்போ ஸ்லோப்ஸ் ரெண்டையும் கண்டுபிடிச்சாவே 2 லைன்ஸுக்கு 2 ஸ்லோப்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஒன்று m1 இன்னொன்று m2. ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அது பேர் பேரலல். ரெண்டோட ப்ராடக்ட் -1க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து பர்பண்டிகுலர். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இது வந்து ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3, b வந்து 1/4 and then c வந்து 1/7. ஸோ ஸ்லோப்போட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா minus a by b. ஸோ இப்போ m1 equal to minus 1/3 by 1/4. 4 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா minus 4/3. நெக்ஸ்ட் செகண்ட் லைன் what is a? x-ஓட கோஎஃபிஷியன்ட் 2/3, b வந்து 1/2, c வந்து 1/10. c நமக்கு ஒன்றும் தேவையில்லை. நெக்ஸ்ட் m2 equal to சேம் ஃபார்முலா minus a by b minus 2/3 divided by 1/2. here also 2 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா minus 4/3. see the two slopes ஓட பாருங்க m1 equal to m2 நம்ம கண்டிஷன் கிடைக்குது. therefore the given two lines are parallel. இந்த மாதிரி கிடைக்காம m1 into m2 நம்ம கண்டுபிடிக்கும் போது -1 ரீச் ஆச்சுன்னா பர்பண்டிகுலர். அது இந்த லைன் போட்டு பாருங்க கிடைக்கலாம். ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 5x plus 23y plus 14 equal to 0. here 23 minus 5y plus 9 equal to 0. இதுலேருந்து ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க, இதுலேருந்து ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க. m1 into m2 போட்டு பாரு -1 கிடைக்கும். கிடைச்சா பர்பண்டிகுலர்னு எழுதிடுங்க. இதான் தேர்ட் கொஸ்டின். செக் பண்ண சொல்லி கேட்பாங்க 2 மார்க்ஸில். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். இஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் 12y equal to minus p plus 3 into x. டேர்ம்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, கேப்ஃபாக போடும். plus 12 and then another straight line 12x minus 7y equal to 16 are perpendicular. so 2 straight lines உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் பர்பண்டிகுலராக மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. பர்பண்டிகுலர் மீன்ஸ் m1 into m2 equal to -1ங்கிற கான்செப்ட் வச்சு தான் நம்ம சம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? எக்ஸ் டைம் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஒய் டைம், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டைம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா minus p plus 3 into x. அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் plus p plus 3 into x plus 12y and then minus 12 is equal to 0. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து கிடைக்கிற m1 equal to minus a by b minus p plus 3 by 12. I take another straight line 12x minus 7y minus 16 equal to 0. இதுலேருந்து m2 equal to minus a by b again. so 12/7. this is second ஸ்ட்ரெயிட்லேருந்து கிடைக்கிற ஸ்லோப். 2 slopes கண்டுபிடிச்சாச்சு. since the 2 lines are perpendicular, what is the condition of perpendicular? m1 into m2 equal to -1. so அப்போ m1 ஓட வேல்யூ எழுதிடுறோம் into m2 is equal to -1. here left side இருக்க மைனஸ், ரைட் சைடு இருக்க மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. and then 12 கேன்சல். மீதி இருக்குது பார்த்தீங்கன்னா p plus 3/7 is equal to 1. so denominator இருக்க 7 மல்டிப்ளை ஆயிரும். so இப்போ p plus 3 equal to 7. so p equal to 7 minus 3. so p equal to 4. this is the final answer. find out the p value கேட்டிருக்கு. இதே கொஷின் பர்பண்டிகுலர் கொடுத்தனால m1 into m2 equal to -1 கண்டிஷன் வச்சு போடுறோம். பேரலல் கொடுத்தா m1 equal to m2 வச்சு p கண்டுபிடிக்கணும். சரியா? கொடுத்துருக்கிற கொஷினில் என்ன டைப்பில் சம்ஸ் கேட்டிருக்கு அப்படிங்கிறத ரீகால் பண்ணிட்டு போடுங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் p of -5, 2 and parallel to the line joining the points 3, -2 and r of -5, 4. ஆக்சுவலாக QR 2 பாயிண்ட்ஸ் ஒரு லைனை ஜாயின் பண்ணுது. இந்த லைனுக்கு பேரலாக இருக்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு, பாசிங் த்ரூ த பாயிண்ட். இப்போ இதனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அது கூட கான்ஸ்டன்ட்டை மட்டும் மாற்றினா இதோட ஈக்குவேஷன் கிடைச்சிடும். பேரலல் லைன் அது நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் QR கண்டுபிடிக்கிறோம்.
2 points which x1 y1 x2 y2. What is the equation of 2 points formula? Y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. Just அப்படி அப்ளை பண்ணுங்க. டினாமினேட்டர்லாம் கொஞ்சம் கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு கடைசியா ஈக்குவேஷன் ஆஃப் PQ என்ன கிடைக்குது அப்படின்னா 3x plus 4y minus 1 equal to 0 கிடைக்குது. நெக்ஸ்ட் இதனுடைய parallel ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ parallel ஈக்குவேஷனுக்கு 3x plus 4y அப்படி தான் இருக்கணும். -1க்கு பதிலாக k மட்டும் போட்டோம்னா போதும். ஓகே, the required line is parallel to PQ, அது QRக்கு parallel தான் நமக்கு தேவையான லைன் இருக்கு. ஸோ அப்போ 3x plus 4y plus k equal to 0 and then k ஓட வேல்யூ கண்டுபிடி இருக்கு. இந்த this line passing through the point -5,2. ஸோ xக்கு பதிலாக -5, yக்கு பதிலாக 2 கொடுத்தீங்கன்னா -15 plus 8 plus k equal to 0. ஸோ ஃபைனலாக k equal to 7 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. இப்போ கேவை தூக்கி மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் the required straight line is completed. So அப்போ 3x plus 4y plus 7 equal to 0. ஓகே, நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேரலலுக்கான கண்டிஷன் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பர்பண்டிகுலர் லைன் கேட்டிருக்கு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட். இதே மாதிரி கேவோட வேல்யூ அப்படி இருக்கு, ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு. அண்ட் பர்பண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 6,7 and 2,-3. திஸ் 2 பாயிண்ட்ஸ் ஆர் ஒரு லைனை ஃபார்ம் பண்ணும். அந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் லைன் ஃபார்ம் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3x plus 4y plus -1 equal to 0 பார்த்தீங்களா, இதுக்கு பர்பண்டிகுலர் லைன் வேணும்னா 4x minus 3y plus k equal to 0. இந்த பர்பண்டிகுலர் லைனோட ஃபார்ம் மட்டும் நான் ஜென்ரலாக ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேவோட வேல்யூ கண்டுபிடி இருக்குது. பாசிங் த்ரூ த பாயிண்ட் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிக்கிங்க. சரியா, 6th சம் உனக்கு ஹோம் ஒர்க்காக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். 3 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன். ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 பாயிண்ட்ஸ் 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்கு ABC. Find the equation of altitude through A and B. ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆல்டிடியூட் ட்ரா பண்ணுறோம், பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆல்டிடியூட் ட்ரா பண்ணுறோம். ரெண்டோட ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இதில் ஆல்டிடியூட் வந்து போன எக்ஸசைஸ்லேயே பார்த்துருக்கோம். அதை வச்சு நீ போடலாம், இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற கான்செப்ட் வச்சும் போடலாம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு பிசிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, பேஸு, அதுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ பிங்கிற பாயிண்ட் x1 y1, சிங்கிற பாயிண்ட் x2 y2ன்னு வச்சுட்டு ஈக்குவேஷன் ஆஃப் BC 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x2 x1 divided by x2 minus x1. ஜஸ்ட் பாயிண்ட்ஸில் அப்படி அப்ளை பண்ணுங்கள். நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் 5x minus 2y minus 54 equal to 0. ஜஸ்ட் சிம்பிளை பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த பேஸ் BC வந்து அந்த ஆல்டிடியூட் ADக்கு பர்பண்டிகுலர். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் AD which is perpendicular to BC. ஸோ இப்போ பர்பண்டிகுலர்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒய்யோட கோஃபிஷியன்ட் வந்து எக்ஸுக்கு வரணும். -2 இருக்கா, +2xன்னு போடணும். மைனஸ் சைன் இருந்தால் ப்ளஸ் சைன் சேஞ்ச் நடக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கு போடணும். தட்ஸ் த பர்பண்டிகுலரோட மீனிங். சரியா, அப்போ 2x + 5y + k = 0. ஆக்சுவலாக இது எதோட லைனு, AD. ஆல்ரெடி ஏங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியும், -3,0. ஸோ இப்போ இந்த லைன், இந்த ஆல்டிடியூட் லைன் இஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் -3,0. ஒய்க்கு 0 கொடுக்குறோம், எக்ஸுக்கு -3 கொடுக்குறோம். ஸோ -6 + k = 0. ஸோ இப்போ k = 6. therefore the one altitude AD equation is 2x + 5y + k. k means 6 = 0 அப்படின்னு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு another altitude கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு அந்த ஆல்டிடியூடு BE இருக்குது பார்த்தீங்களா, அது பேஸ் பண்ணுற சைடு AC. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் AC கண்டுபிடிக்கிறோம் அதே மெத்தடில். இதுக்கு BE is perpendicular. ஸோ பர்பண்டிகுலர் மாற்றும் போது 5x and then மைனஸ் இருங்கனால ப்ளஸ்ஸு, here 1x தான் இருக்குது. இப்போ 1y + k = 0. This is also passing through the point B 10, -2. 10 -2 கொடுக்கும்போது k-ஓட வேல்யூ -48 கிடைக்குது. ஸோ the altitude equation BE is 5x + y -48 = 0. ஆல்ரெடி போன எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் மீடியன் ஒரே ஒரு வெர்டெக்ஸுக்கு பார்த்துருப்போம். இங்கே 2 ஆல்டிடியூட் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருக்கோம், பட் பர்பண்டிகுலருக்கான கண்டிஷன் வச்சு பார்த்துருக்கோம். சரியா, அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸில் இந்த சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பர்பண்டிகுலர் பைஜெக்டார் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் A and B. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தீங்கன்னா உனக்கே புரியும். ஏபிங்கிற லைனுக்கு பர்பண்டிகுலர் பைஜெக்டார். பைஜெக்டார் மீன்ஸ் ஏபியை ரெண்டாக டிவைட் பண்ணும் ஈக்குவல் பார்ட்டா. எம்ங்கிற பாயிண்ட் இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அது நமக்கு ஒன்று தெரியணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த CD இஸ் அ பர்பண்டிகுலர் லைன். ஸோ இப்போ இதனுடைய ஸ்லோப்பு இதோட ஸ்லோப்பும் மீட் அட் 90 டிகிரி. ஓகே, இந்த லைனும் இந்த லைன் மீட் அட் 90 டிகிரி மீட் பண்ணும்.
ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாவே இதோட ஸ்லோப்புக்கு நம்ம போயிடலாம். அண்ட் தென் இந்த பாயிண்ட் இஸ் அ மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு ஏபிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த பாயிண்ட் இந்த சிடிங்கிற லைனில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டும் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி, இந்த ஏபியோட ஈக்குவேஷனுக்கு 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். டேரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னா 3x + 5y + 2 = 0 கிடைக்குது. நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, this midpoint of AB, AB க்கு midpoint தான் m ன்னு denote பண்ணியிருக்கோம். this m of x1 + x2/2, y1 + y2/2. so -4 + 6, 2/2, and then 2 - 4, -2/2. so the midpoint is 1, -1. next I want to CD ஓட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ the perpendicular line இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஈக்குவேஷன் வேணும். ஸோ இந்த AB ஓட ஈக்குவேஷனை நான் perpendicular to CD மாற்றணும். equation of CD is perpendicular to equation of AB. ஸோ இப்போ AB ஓட ஈக்குவேஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5y அப்படியே 5x சேஞ்ச் ஆகும். இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்படி மைனஸ். ஸோ 3x வந்து 3y சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் k = 0. this is equation of CD, required perpendicular line ஓட ஈக்குவேஷன். this line passing through the midpoint 1, -1. இதில் xக்கு பதிலாக 1, yக்கு பதிலாக -1 கொடுக்கும்போது k ஓட ஆன்சர் -8 கிடைக்குது. ஸோ அப்போ k ஓட ஆன்சர் தூக்கி அகைன் ஈக்குவேஷன் ஆஃப் சிடியில் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த பர்பண்டிகுலர் லைன் இஸ் 5x - 3y - 8 = 0. ஓகே, ஒரு மிட் பாயிண்ட்டுங்கிற கான்செப்ட்டு அப்புறம் பர்பண்டிகுலருங்கிற கான்செப்ட் ரெண்டையும் வச்சு தான் இந்த கொஷின் மூவ் ஆகுது. ஓகே, ஒவ்வொரு கொஷினும் நீ படிக்கும் போதே இது என்ன டைப்பில் சார் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸி. Next, 9th question. Find the equation of a straight line through the intersection of the lines. இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட் தான் நம்ம தேவையான ரெக்வயர்ட் லைன் பாசிங் through the point and parallel to the line. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த லைனுக்கு அந்த லைன் பேரலாக இருக்குது. சரி, நம்ம மிட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ டேக் த given 2 points, 7x + 3y = 10 and then 5x - 4y = 1. These are the two given lines. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம், இது செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், மாற்றி எழுதியிருக்கேன், கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் டேர்ம்ஸை நான் கேன்சல் பண்ணுறேன், ஏன்னா அதான் ஸ்மாலஸ்ட் டேர்ம்ஸ். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, LCM is 12. ஸோ அப்போ இதை 4 ஆலையும் இதை 3 ஆலையும் மல்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் × 4, இந்த ஈக்குவேஷனை 4 ஆல் மல்ட் பண்ணால் 28x + 12y = 40. ஃபஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் × 3, இது 3 ஆல் மல்ட் பண்ணும்போது 15x - 12y = 3. ஒயிட் டேர்ம்ஸ் அப்படியே ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகுது, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 43x = 43. ஸோ இப்போ x = 1. ஸோ எக்ஸோட வேல்யூ தூக்கிட்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ 7 × 1, 7 + 3y = 10. 7 அந்த பக்கம் போச்சுன்னா 3y = 3. ஸோ ஃபைனலாக y = 1 கிடைக்குது. ஸோ இப்போ எக்ஸும் 1 தான், ஒய்யும் 1 தான். therefore the point of intersection is 1, 1. இந்த 1, 1 நம்ம எதுக்காக சார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நமக்கு தேவையான லைன் இந்த பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க பேரல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி தான் எனக்கு வேணும். டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், திஸ் ஏபி லைன், இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இந்த ஏபிக்கு பேரலாக இன்னொரு லைன் பாஸ் ஆகுது. இந்த லைன் தான் 13x + 5y + 12 = 0. இப்போ இதனுடைய பேரல் லைன் 13x + 5y அப்படி தான் இருக்கும், ப்ளஸ் k = 0. கான்ஸ்டன்ட் மட்டும் வேரி ஆகும். இந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் திஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரியா, அப்போ கொடுத்துருக்கிற பேரலல்லேருந்து நமக்கு தேவையான லைன் கிடச்சிருது, பேரலல் லைன் ப்ளஸ் கே போடும்போது. அந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் இட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 1, 1. ஸோ இப்போ 13 + 5 + k = 0. ஸோ அப்போ k = -18. therefore the required line AB is 13x + 5y - 18 = 0 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த மாதிரி பேரலல் பதிலாக பர்பண்டிகுலர் கொடுத்துருக்கு, அதே மாதிரி தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இது ரெண்டுக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறீங்க. நெக்ஸ்ட் இதுக்கான பர்பண்டிகுலர் லைன் ஃபார்ம் பண்ணிட்டு போட்டால் போதும். இதோட பர்பண்டிகுலர் லைன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ 7x + 4y + k = 0. அந்த k கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது ரெண்டையும் நம்ம எலிமினேட் பண்ணி சால்வ் பண்ணணும் பார்த்தீங்களா, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ 10th கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் அகைன் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கான்செப்ட் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ 2 செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கு டு த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் another 2 ஈக்குவேஷன்ஸ். டோட்டலாக 4 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 4 லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம டயக்ராமாக போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 லீனியர் ஈக்குவேஷன் இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் ஏ. நெக்ஸ்ட் அடுத்ததாக இருக்கிற 2 லைனு நான் எலிமினேட் பண்ணி சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற பாயிண்ட் தான் பி. இப்போ 2 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிச்சுன்னா the required line passing these 2 பாயிண்ட்ஸ்
இந்த இன்டர்செக்ட் ஆகிற ரெண்டு பாயிண்ட் வழியாக தான் நமக்கு தேவையான லைன் பாஸ் ஆகுது. ஸோ அப்போ ஏபியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா போதும். See, take first and second equations. 3x plus y plus 2 equal to 0. Plus 2 அந்த கொண்டு போயிட்டா minus 2. Next, x minus 2y is equal to 4. இதில் எலிமினேஷன் பண்ணுறதுக்கு y terms நான் கேன்சல் பண்ணுறதுக்காக இதில் 2y இருக்கு. Multiple the first equation by 2. So first equation into 2 போட்டு y terms கேன்சல் ஆகுது. So 7x equal to 0. So x equal to 0. இப்போ x 0ங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது y equal to minus 2 கிடைச்சது. ஸோ அப்போ ஏங்கிற பாயிண்டோட ஒரு கோஆர்டினேட் கிடைச்சிச்சு. என்னென்ன 0, -2. நெக்ஸ்ட் இதே மாதிரி செகண்ட் செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நான் சால்வ் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் 7x - 3y ஈக்குவல் டு -12 அண்ட் தென் எக்ஸ் வந்து இந்த பக்கம் போதும் -x ஆயிரும். சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா +x - 2y இஸ் ஈக்குவல் டு -3. இதையும் நான் எலிமினேட் பண்ண போகிறேன். இங்கே 7ஆல் மல்ட் பண்ணால் போதும், எனக்கு 7 இருக்கிறதுனால. இல்லைன்னா இது ரெண்டு டைம் கூட மல்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். ஃபோர்த் ஈக்குவேஷனை இன்ட்டு 7 போடுறேன். ஸோ இப்போ 7x - 14y இஸ் ஈக்குவல் டு -21. சைன் சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ் டைம்ஸ் கேன்சல் ஆயிடுது. உனக்கு டோட்டலாக 11y இஸ் ஈக்குவல் டு 9. இதுலேருந்து y ஈக்குவல் டு 9/11 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யோட வேல்யூ தூக்கி ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகே, 9/11. ஸோ இப்போ 18/11 கிடைக்கும். 11ஆல் கிராஸ் மல்ட் பண்ணிட்டு இந்த 11 அந்த கொண்டு போயிடும். இந்த சின்ன சின்ன கால்குலேஷன்லாம் போட்டு பாருங்கள். ஸோ இப்போ 11x - 18 is equal to -33. -18 go to right side +18. So அப்போ -33 + 18 -15. So அப்போ 11x equal to -15. So அப்போ x equal to -15/11. Therefore the required point of intersection, another point of intersection B is -15/11, 9/11. இப்போ நமக்கு ஏங்கிற பாயிண்ட் 0, -2 அது வந்து x1 y1 வச்சுக்கலாம். Bங்கிற பாயிண்ட் -15/11, 9/11. This x2 y2. So the equation of straight line AB is y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. 2 points formula. So y plus 2 divided by 9/11 plus 2 is equal to x minus 0 by -15/11. Next step cross multiply பண்ணிக்கங்க. So numerator அப்படியே தான் இருக்கு. denominator மட்டும் 9 plus 22/11 is equal to x by -15/11. here the same termsல இருக்க terms cancel ஆயிரும். மீதி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த terms மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். சரியா, 31 கிடைக்குது. ஸோ அந்த 31 go to right side, இங்கே இருக்கிற -15 go to left side. ஸோ அப்போ -15y -30 is equal to 31x. x terms பாசிட்டிவாக இருக்கனால இது ரெண்டு இந்த பக்கம் கொண்டாந்துரு. 31x plus 15y plus 30 equal to 0. that is a required straight line equation. இந்த கொஸ்டினில் வந்து ரெண்டு செட் ஆஃப் ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அதை ரெண்டே வச்சு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா வச்சு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் முடிச்சாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ். இந்த ரெண்டு லைனையும் வச்சு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கிறோம். and bijecting the line segment of the points 5, -4 and -7, 6. இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். this is Pங்கிற பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் செக்மெண்ட் இருக்குது, அது ரெண்டையும் பைஜெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு தேவையான லைன் பாஸ் ஆகுது. பைஜெக்ட் மீன்ஸ் இதனுடைய மிட் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த கடைசியாக கொடுத்துருக்க ரெண்டு பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இதுலேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் வச்சு 2 பாயிண்ட்ஸ் ஃபார்மில் வச்சு போட போகிறோம். The given two linear equations. First one 8x plus 3y equal to 18. First equation வச்சாச்சு. அடுத்து 4x plus 5y equal to 9. This is second equation. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவல் பண்ணிப்பாரு. ஃபர்ஸ்ட்டில் 8 இருக்குது, செகண்டில் 4 இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 மட்டும் போட்டால் போதும். எக்ஸ் டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடுது. இதோட சப்ராக்ஷனில் -7y equal to 0. இதுலேருந்து y equal to 0. ஸோ y equal to 0ங்கிறத யூஸிங் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணு. சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். y equal to 0 கொடுத்துட்டா 8x equal to 18. ஸோ இப்போ x equal to 18/8. கேன்சல் 2 டேபிளில் பண்ணும்போது 9/4 கிடைக்குது எக்ஸோட வேல்யூ. therefore the point of intersection P is 9/4, 0. நெக்ஸ்ட் another one is மிட் பாயிண்ட் ஆஃப் AB கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து கொடுத்துருக்கிற ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நமக்கு கிடைச்சிருது. அடுத்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் ஏபிக்கு. this is Q. ரெண்டு பாயிண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க ஏபிங்கிற பாயிண்ட்ஸ். x1 plus x2/2, y1 plus y2/2
இதை வச்சு யூஸ் பண்ணும்போது 5 minus 7 by 2 minus 4 plus 6 by 2 ஆன்சர் இஸ் Q minus 1 1. இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும் x1 y1, இங்கிருந்து கிடைக்கிற பாயிண்ட் x2 y2. Therefore the equation of straight line PQ is 2 points formula y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். y minus 0 by 1 minus 0 is equal to x minus 9 by 4 divided by minus 1 minus 9 by 4. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் மட்டும் சால்வ் பண்ணோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா y by 1 is equal to 4x கிராஸ் மல்டி பண்ணுறோம் minus 9 by 4 divided by minus 4 minus 9 by 4. 4 கேன்சல் ஆகிடுது. டோட்டலாக டினாமினேட்டர் வந்து minus 13. இந்த 13 அப்படி இருந்தால் கொண்டு வந்துடும் minus 13 y கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா minus 13y is equal to 4x minus 9. கம்ப்ளீட் பண்ணும்போது x டைம்ஸ் பாசிட்டிவ். ஸோ 4x plus 13y minus 9 equal to 0 is the required straight line equation PQ. Okay, thank you students.